Hi dears, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க sairashiq. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சு ரொம்பவே டேஸ்டான ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போறோம். இனிமே கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு ஃப்ரை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். கத்திரிக்காய் வச்சு ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு புதுமையான ரெசிபி, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி இது. பொதுவாக கத்திரிக்காய் வச்சு எது செஞ்சாலுமே வேண்டான தலதறிக்க ஓடுவாங்க. அதுலேயும் பொரியல் செஞ்சோன்னா சுத்தமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக சின்ன சின்ன கத்திரிக்காயாக இருக்கும்ல, அது கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இதை வெளியில் வைக்காமல் உடனே இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் நிறம் மாறாமல் இருக்கும். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் கத்தி வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இது நல்ல காரமான மிளகாய் பொடி. உங்களுடைய மிளகாய் பொடி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். மஞ்சள் பொடி ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த வறுவலோட கலர் மாறிடும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா, அதாவது சோள மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகருக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சை பழ சாறு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வினிகரோ அல்லது எலுமிச்சை பழ சாரோ சேர்க்காம கூட செய்யலாம். ஆனால் இது சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு விதமான புளிப்பு சுவை இருக்கும். அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா மிக்சிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம கத்திரிக்காயோட பெரட்டி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த மசாலாவோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் பெரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா கத்திரிக்காயோடைய எல்லா பக்கமும் இந்த மாதிரி படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தவாவில் எண்ணெயை வச்சுட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்த்து பொரிக்கணும்னு கூட தேவையில்லை. கொஞ்சமாக நம்ம தோசை சுடுறதுக்கு ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் விட்டு பொரிச்சா கூட போதும். மிதமான தீயில வச்சு 1 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் பொரிச்சிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது எல்லா விதமான சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். எல்லா விதமான குழம்பு சாதத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்பவே சூப்பரான பக்கா மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போதுமே இந்த மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.